அனைவரும் அமைதியாக அமரவும். நம்மவர் நாளைய முதல்வர், வருங்கால அடுத்த பிரதமர், இந்தியாவின் பிரதமர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் இப்போது நம்மிடையே வந்திருக்கின்றார். அவரை உங்கள் சார்பாக வருகை என்று வரவேற்கிறேன். எங்களது துணைத் தலைவர், பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிகழ்ச்சி மிக தாமதமாக தொடங்கி இருப்பதனால, மிக குறுகிய காலத்தில் இதை நடத்த வேண்டி இருப்பதால் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்ற அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக தொட்டில் குழந்தை திட்டத்திற்கே காரணமான இந்த மாவட்டத்திலே 8 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டில் குழந்தையாக கைவிடப்பட்ட 2 குழந்தைகள் இன்று 8 வயதை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவர் உலக நாயகன், இந்தியாவிற்கு கிடைத்த முதல் தானை தலைவன் 5000 அவங்க பேர்ல டெபாசிட்ட போட்டு இன்று அது 8000 ஆயிருக்கு. அதோடு சேர்த்து இன்று 15000 சேர்த்து இன்று அவர்களுக்கு அதை வழங்கவிருக்கின்றார். ஆகவே முதலாவதாக நிர்மலா அவங்க பெற்றோரோட வாங்க. அடுத்ததாக ரீதா ஸ்ரீ அவருடைய குடும்பத்தை அவர்களுக்கு நம்மவர் எல்லாரும் அந்த கேட்ல இருக்கிறவங்க உள்ள வாங்க, உள்ள போங்க, அந்த பக்கம் போய் உட்காருங்க. அவ்வளவு இடம் இருக்கு, எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க பாருங்க. எல்லாரும் உள்ள வாங்க. அங்க இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க எல்லாரையும் உள்ள அனுப்புங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக பணி செய்த நம்மவர் இப்பொழுது அரசியல் பணி செய்ய வந்திருக்கின்றார். அவருக்கு நாம் எல்லோரும் கரகோஷம் எழுப்பி வருக வருக என்று வரவேற்று, நீங்கள் தான் நாளைய முதல்வர், இந்த தேர்தலிலே உங்களை முதல்வர் ஆக்காமல் விடமாட்டோம் என்று கரகோஷம் எழுப்பி சொல்லுவோம். அடுத்ததாக எங்களுடைய தலைமை நிலைய பொதுச் செயலாளர் டாக்டர் சந்தோஷ் பாபு IAS, உங்களுக்கெல்லாம் மிக பிரபலமானவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிகச்சிறந்த ஆட்சியராக இருந்தவர். அவர் இந்த ஊழல் அரசை எதிர்த்து இன்று களம் காண நம்மிடையே வந்திருக்கின்றார். அவர் தலைமையிலே, அவருடைய முயற்சியிலே இன்று 250 நபர்கள் நம்முடைய கட்சியிலே இணைகிறார்கள். ஆகவே அதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு அவர்களை கட்சியிலே இணைப்பார்கள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் நம்மளுடைய இளைஞர்கள் இந்தியன் பில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு NGO. யங்ஸ்டர்ஸ் வினோத் மற்றும் ராம் 2 பேரும் இங்கே முன்னாடி கொஞ்சம் வந்துருங்க. அவங்ககிட்ட நாங்க குறுகிய காலத்தில், நேற்று ஈவினிங் தானே சொல்லியது, எங்களுடைய கட்சியில் எங்களுடைய தலைவருடைய லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தில் இளைஞர்களை சேர்த்து விடுங்கன்னு சொல்லியது அடிப்படையில், சார் நீங்க ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லியிருந்தால் நாங்க ஒரு 3000 பேரை சேர்த்திருப்பேன். ஆனால் இன்றைய தினம் ஒரு 100 300 நாங்கள் சொன்னோம். ஒரு 100 பேர் இங்க இருக்கேன். உங்க
உங்க மெம்பர்ஸ் உள்ள இருக்கேன்? கை காட்ட முடியுமா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கேன்னு? ஒரு 100 மெம்பர்ஸ் தற்போதுக்கு சேர்ந்திருக்கேன் சார். நம்ம இளைஞர்கள் அவங்கள உள்ள கொண்டு வர முடியல. ஸோ வினோத் அண்ட் ராம் மட்டும் உள்ள வந்து சாருடைய கையில் இருந்த அந்த சார் அது கொடுத்துருங்க. தேர் எங்களுடைய வேண்டுகோள், இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. நேர்மையான ஒரு ஆட்சியை தமிழகத்துக்காக உட்கார்றதுக்காக ஒரு தலைவர் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தலைவரை கிடைக்கிறது எப்பொழுதும் கிடைக்காது. நேர்மையாக இருக்கேன், புதிய திட்டங்களாக வந்திருக்கேன், வறுமை கோடுன்னு செழுமை கோடாக மாற்றுவதற்காக வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேருங்கன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். தருமபுரி மாவட்டம் சார்பாக அதனுடைய மாவட்ட செயலாளர் ஜெயவெங்கடேசன் மற்றும் சோமசுந்தரம் ஆகியோர் முயற்சியில் ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்படுகிறது. அந்த பாடலினுடைய குறுந்தகடை இப்பொழுது 2 பேரும் சார்கிட்ட வழங்குவாங்க. நீங்க அவளோடு காத்திருக்கும் நம்மவர், நாளைய முதல்வர், நாளைய மறுநாள் பிரதமர் இப்பொழுது உரையாற்றுவார். வணக்கம். நேற்றைய குழந்தை நட்சத்திரம், பிறகு இளம் காதல் இளவரசன், பிறகு நாயகன் என்றெல்லாம் பெயர் சூட்டப்பட்டு அத்தனையும் விஞ்சும் ஒரு பட்டம் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. I am a civil servant. ஒரு சமூக ஊழியன் என்ற பெரும் பட்டம் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அது கொஞ்சம் அந்த ஸ்பீக்கரை யார் மேனேஜ் பண்றாங்க பாருங்க. தேங்க்யூ. அந்த பெரும் பட்டம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நான் உங்கள் சந்தோஷ் பாபு அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன உரையாடலில் மாண்புமிகு அமைச்சர் என்றெல்லாம் அழைக்கிறார்களே, அந்த மாண்பு வந்த பிறகல்லவா அப்படி அழைக்கப்பட வேண்டும். ஸோ அவர்கள் வெறும் சிவில் சர்வன்ஸா இருப்பது தானே ஆரம்பம். மாண்புமிகு என்பது அவர்கள் வெளியே போகும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டம். இருக்கும் பொழுது அவர்கள் சமூக ஊழியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஊழியம் செய்ய வந்தவன், மக்கள் ஊழியம் செய்ய வந்தவன் உங்கள் முன்னால் என்று நிற்கிறேன். பாக்கி பட்டங்களை எல்லாம் நான் நிராகரிக்கிறேன் என்பதுதான் இன்றைய அறிவிப்பு. தர்மபுரி சரித்திரம் பல கண்ட தர்மபுரி, தகடூர் என்ற இயற்பெயர் கொண்ட இந்த தர்மபுரி சரித்திரத்திலும் பிரசித்தி பெற்ற ஊர். அதியமான் நெடுமான் அஞ்சி 5 மன்னர்களை வென்றெடுத்தவர். அத்தகைய ஊர் இது. இன்றும் இங்கு அகழ்வாராய்ச்சியில் பல விடயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. மக்கள் நீதி மையம் பொறுப்பேற்றால், பொறுப்பேற்ற பின் இங்கே உலக தரத்தில் ஒரு காட்சியகம், மியூசியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதெல்லாம் எங்கள் கற்பனையில் இருக்கிறது. பல
பல கோவில்களும் குடைவரை கோவில்களும் இங்கே இருக்கின்றன. அவையெல்லாம் உலகம் கண்டு வியக்கும் சுற்றுலா தலமாக தர்மபுரி மாற வேண்டும். மகளிர் சுய உதவி குழு திட்டம் 1989 இங்குதான் அறிமுகமானது. இது ஒரு அற்புதமான சோசியல் லேபரட்டரி. அது வெற்றி பெற்ற அந்த திட்டம் முதல் பரிசோதனைக்கு வந்தது தர்மபுரியில் தான். இன்னும் அதுபோல் பல நல்ல சமூக முயற்சிகள் இங்கே எடுக்கப்படும். இந்த தொட்டில் குழந்தை திட்டத்திற்கு நான் ஒரு சின்ன பங்களிப்பாக 8 வருடம் முன்பாக செய்த போது நாங்கள் எடுத்த சூழ்நிலை, அந்த பெற்றோர்கள் அவர்களை தொட்டில் குழந்தைகளாக விடும் அவல நிலைமை இல்லாமல் செய்து விட்டால் அந்த தொட்டில்களின் அவசியமே இல்லாமல் போய்விடும். அந்த தொட்டில்கள் அவரவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அதனால் தான் நாங்கள் வறுமை கோடு என்று ராகம் பாடிக்கொண்டிருக்காமல் செழுமைக்கோடு என்ற உயர்ந்த சிந்தனையோடு வந்திருக்கும் ஒரே கட்சி மக்கள் நீதி மையம். செழுமைக்கோடா அது என்னங்க? எனக்கு காலகாலமா சொல்றது இந்த வறுமை கோடு தானே. வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களை வறுமை கோட்டிற்கு மேல் தூக்கி விடுகிறோம் என்ற ஒரு சூளுரையுடன் வந்து அதை செய்யாமல் போனவர்கள் தான் அரை நூற்றாண்டு காலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள். நாங்கள் சொல்வது செழுமைக்கோடு. அதற்கும் மேல் உங்களை தூக்கி பிடித்து விட்டால் ஒரு அரசு, நீங்கள் சறுக்கினாலும் வறுமை கோட்டுக்கு கீழே போக மாட்டீர்கள், வறுமை கோட்டுக்கு மேலே தான் வருவீர்கள். அதனால் இந்த செழுமைக்கோடு போற்றுதற்குரிய ஒரு கோடு, அது அது மதிப்பிற்குரிய ஒரு கோடு. அதை நாம் எல்லாம் மதிக்க வேண்டும், அதை நோக்கி நடைபயில வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அனைத்தையும் செய்யும் மக்கள் நீதி மையம். அது மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று சொன்ன போது எக்கால சிரிப்பு சிரித்தவர்கள் இன்று அதை உன்னிப்பாய் கவனிக்கிறார்கள். அரசியலில் தேர்ந்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், சர்வதேச அரசியல் புரிந்தவர்கள் இன்று அத்திட்டத்தை பாராட்டுகிறார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஊதியமா அப்படிங்கிறாங்க. உண்டு, வரும், செய்ய முடியும். அதற்கான திட்டம் எங்கள் கையில் இருக்கிறது. எங்கள் கையை வலுப்படுத்துங்கள். உங்கள் விரலில் ஒரு பொட்டு தான் எங்கள் கை வலுப்பெறும். அந்த ஒரு பொட்டையும் நீங்கள் குத்தும் முத்திரை எங்களுக்கு ஆசையாக விழும். உங்கள் மோதிர கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். அதற்கு வெகு நாள் இல்லை. சரித்திரம் கொடுத்திருக்கும் வாய்ப்பு இது நமக்கு. நான் உங்களின் கருவியாகத்தான் பார்க்கிறேன். உங்கள் தலைவனாக நான் என்னை பாவித்துக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால், நான் இந்த அரங்கெங்கிலும் தலைகளை பார்க்கவில்லை, தலைவர்களை பார்க்கிறேன். இவர்கள் எல்லாம் தலை நிமிர வேண்டும், தமிழகம் சீரமைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். தடங்கம் கிராமம் குப்பை மேடு அகற்றப்படும் என்பதை நாங்கள் உறுதிமொழியாக அல்ல, செய்ய வேண்டிய வேலையில் ஒன்றாக பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம். எங்கு சென்றாலும் தமிழகம் எங்கிலும் திறந்த சாக்கடைகள். இங்கே ஆரோக்கியத்தை பற்றி பேச அருகதையே இல்லாத அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நரகம் பார்க்க வேண்டும் என்றால் அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும். எனக்கு சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் வாழும் சூழல் சிறப்பாக அமைந்தால் அதுவே சொர்க்கம் என்று நம்புபவன் நான். அதுவும் என் மக்கள். நான் மட்டும் வசதியா வாழ்ந்துட்டா போதாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 5 வயது தொடங்கி இன்று வரை என்னை நீங்கள் எல்லோரும் வசதியாகத்தான் வைத்திருக்கிறீர்கள். அதனால் நான் வரி கட்டிவிட்டேன். உங்களுக்கு சினிமா நடித்து காட்டிவிட்டேன். பிக் பாஸில் நடிக்கிறேன். அதனால் அது போதுமானது என்று நான் விலகி இருந்தால் நான் நல்ல மனிதன் அல்ல. எனக்கு வரப்போவது நல்ல முடிவாக இருக்காது. இந்த வயதில் நான் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்வார்கள், எனக்கு பின் என்பதை சிந்திக்க ஆரம்பிக்கும் வயது இது. அதனால் தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அதனால் தான் நான் அரசியலில் இருப்பேன். அதனால் தான் நான் சொன்னதை செய்துவிட்டுத்தான் போவேன் என்று உறுதியளிக்கிறேன். இங்கே
உங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுகள் தான் உங்கள் தருமபுரி பப்பாளி சாகுபடியில் உள்ள அந்த நோயை பற்றி நாங்கள் அறிகிறோம். அதற்கான தீர்வு என்ன என்பதை ஆராயும் விஞ்ஞானிகளிடம் பேசுவோம். குடிநீர் பிரச்சனைக்கும் எங்களிடம் தீர்வு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அது உங்கள் உரிமை. அதை அரசு உங்களுக்கு தரும் ஒரு வரமாக, தானமாக நீங்கள் நினைக்க கூடாது. அரசு உங்களுக்கு தருவதெல்லாம் அது உங்கள் உரிமை. நியாயமாய் பார்த்தால் அதெல்லாம் உங்கள் உரிமை. அதை நீங்கள் கெஞ்சி கேட்டு வாங்க வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் வீட்டுக்கு ஒரு கணினி என்று நாங்கள் சொல்லுவது இலவசம் அல்ல. மனித வளத்தில் அரசு செய்யும் முதலீடு, மக்கள் நீதி மைய அரசு மக்களில் முதலீடு செய்யும். தங்கள் தொழிலில் முதலீடு செய்து தங்கள் பரம்பரை 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நாங்கள் மக்களின் தலைமுறையை பற்றி யோசிக்கிறோம். நீங்களும் யோசிக்க வேண்டும். அந்த தலைமுறையை யோசித்தால் கண்டிப்பாய் நீங்கள் ஓட்டு போடுவது மக்கள் நீதி மையத்திற்காகத்தான் இருக்கும். இங்கே வந்து சேர்ந்தவர்கள் ஒரு பெரும் எழுச்சியில், புரட்சியில் பங்கு பெறுகிறீர்கள் என்ற பெருமிதத்துடன் நெஞ்சு நிமிர்ந்து ஊருக்கு சொல்லுங்கள், நாங்கள் இங்கே சேர்ந்திருக்கிறோம், நீங்களும் வாருங்கள், சேருங்கள் என்று உங்கள் நண்பர்களையும் சுற்றத்தாரையும் நீங்கள் சொல்லி விளக்கி மையத்தை வலிவுள்ள ஒரு பெருஞ்சக்தியாக மாற்றுங்கள். இந்த 6 கைகள் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. தென்னக நலம் நாடும் ஒரே கட்சி மக்கள் நீதி மையம். அந்த 6 கையும் 6 விந்திய மலைக்கு இப்புறம் இருக்கும் 6 மாநிலங்களை குறிக்கும். அந்த நாளும் வரும். அதற்கு தலைமை ஏற்கும் தமிழகம், இந்தியாவின் தலைவாசலாக தமிழகம் மாறும் என்று நான் நம்புகிறேன். அந்த புரட்சியில், அந்த போரில், அந்த முயற்சியில் உங்கள் பங்கு இருப்பது சரித்திரம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்பு, பெருமை. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கிருக்கும் அனைவருமே என்னை போல் வாழ்க்கையில் வெற்றியை கண்டவர்கள், அனுபவஸ்தர்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், திடீரென்று எம்ஜிஆரை ஏன் எல்லாரும் கேட்கும் கேள்வி, எம்ஜிஆரை ஏன் நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்று. அதற்கு ஒரே பதில், அங்க பாருங்க, அந்த படத்துல யாரு கையில் இருக்காங்கன்னு பாருங்க. அவர்தான் என்ன முதல்ல கையில் எடுத்தாரு. அதோ இருக்கு படம், திரும்பி பார்த்தீங்கன்னா. ஸோ இது எங்களுக்குள் உள்ள உறவு. நான் நடிகனாக இல்லாமல் இருந்திருந்தால் அவரை பார்க்கும் வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்திருக்காது. ஆனால் எனக்கு அவர் மடியில் அமர்ந்து அவர் ஊட்டி விட சாப்பிட்டு இருக்கிறேன். நான் அந்த வயசு பையனாக இருக்கும் போது எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர். இன்று பல நல்ல விஷயங்களை அங்கெல்லாம் கற்றுக்கொண்டுதான் இந்த மேடைக்கு தகுதியுடையவனாக நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்லவர்கள் யாரும் எம்ஜிஆர் அவர்களின் பெயரை தைரியமாக ஏற்று என் அப்பன், என் அண்ணன், என் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதற்கு தனிப்பட்டா போட்டு, அதுவும் இவர்கள் போட தகுதியற்றவர்கள். அவர் போட்ட இலையில் 2 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று. 2 இலை இருக்குங்கிறனால 2 பேர் உட்கார்ந்துட்டாங்க. அவர் அது ஆலமரமாக தழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நட்ட இலை இன்று ஒன்றுக்கொன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. அடித்துக் கொள்ளட்டும், நமக்கு வேலை இருக்கிறது. அவர்கள் நாற்காலி கைப்பிடியை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடித்து இழுத்து உடைக்கத்தான் போகிறார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதுதான் நான் சொன்னேன், சில கூட்டுக்கள் உடையும், உருவங்கள் மாறும். அன்று சொல்லுகிறேன், எங்களுக்கு யாருடன் அலையன்ஸ் என்று. கூட்டணி எப்பொழுதுமே எங்களுக்கு மக்களுடன் தான். எங்கள் கூட்டணி அணியாக ஒவ்வொரு ஊரிலும் திரண்டு தம்ஸ் அப் காட்டுகிறார்கள். எனக்கு தாய்மார்கள் உள்ளங்கையை காட்டி ஆசீர்வதிக்கிறார்கள். அது போதுமானது. இந்த தன்னம்பிக்கையுடன் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களை தாங்கி பிடிங்கள். நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும்.
வழிச்சாலை. ராஜசேகர் பிரமாதம். எல்லாருக்குமே இங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் சொல்லிடுங்க. தனித்தனியா நம்ம பேர் கேட்டு இங்க என்ன சொல்லுங்க நம்மளை சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆரம்பத்திலிருந்து அவர் கூட இருந்தவர். இதில் வெற்றி பெறும் பொழுதும் கூட இருப்பார். ராஜசேகர் முகத்தை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக சொல்லல, அப்புறம் அடிக்கடி பார்க்க போறீங்க. இது அப்படிப்பட்ட முகம் இல்லை, பார்த்துக்குங்க. நன்றி. 8 வழிச்சாலை மக்களுக்கு எதிரான சாலை. அந்த சாலையை எதிர்த்து நம்மவரிடம் மக்கள் தலைவரிடம் இப்பொழுது மனு கொடுக்கின்றார்கள். திரும்ப இந்த பக்கம் திரும்ப. பல வழிகளில் ஊழல் செய்பவர்கள், அதில் 8 வழியும் ஒரு வழி. ஆமா. ஜெயவெங்கடேசன் மாவட்ட செயலாளர், ஜெயபால் ஒசூர் மேற்கு, சரவணகுமார் நகர செயலாளர். அவங்க மட்டும் வாங்க. ஜெயபால் ஒசூர். தியாகராஜன் தர்மபுரி. நன்றியுரை மாநில செயலாளரும் சேலம் மண்டல செயலாளருமாகிய திரு ராஜசேகர் வழக்கறிஞர் அவர்கள். தலைவர்களாக பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பவர் தான் நம்மவர் ஐயா மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அவர்கள்.